பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் கமர்ஷியலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பட் ஆனால் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கேட்குறாங்க. பட் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. அனுப்புறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நான் ஒரு ₹1,00,000 பொருள் அனுப்புறதுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. சேஃபாக போயிடுமா, அதுக்கான ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்தியா போஸ்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசின மாதிரி டாக்கர் நிர்யாத் கேந்திரா, ஸோ கஸ்டமர் வெப் போர்ட்டல் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருந்த ப்ராசஸ், கஸ்டம்ஸ்னுடைய ப்ரொசீஜரை அவங்க எப்படிலாம் டீல் பண்ணாங்களோ அதெல்லாம் மேனுவலாக போய் அவங்க சைன் வாங்குற மாதிரியான நடைமுறைகள்லாம் இருந்தது. ஸோ நம்ம முன்னாடி நிறைய முறை பேசின மாதிரி ஆன்லைனில் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஆஃப் தேர் ஹோம் அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இந்தியா போஸ்ட்டில் வந்து லெட்டர் புக் பண்ணுறதாகட்டும், இல்லைனா வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணுறதாகட்டும். ஸோ அங்கேயே அவங்க வந்து ஒரு ஐஇசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னாக்கா தே கேன் ஸ்டார்ட் தேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ ஐஇசி கோட் வேணும். ஐஇசி கோட் வந்து மேண்டேட்ரி. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் கொடுக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. ஸோ ஒரு மினிமம் ஒரு 30 கிலோ அனுப்புறதா இருந்தாலும் ஐஇசி கோட் வேணும். ஆமாம், நீங்கள் சாம்பிள் அனுப்புறதா இருந்தாலும் யூ மஸ்ட் நீட் ஐஇசி சர்டிஃபிகேட். ஸோ அது ப்ளஸ் அடிஷ்னலாக ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். ஸோ அவங்க எந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பர்டிகுலர்ஸ் இருந்தாலே எங்களுடைய டாக்டர் நிர்யாத் கேந்திரா போர்ட்டலில் அவங்க என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ ஒன்ஸ் தே என்ரோல்டு வெரைட்டி ஆஃப் கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய சேவைகளை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கஸ்டமர் போர்ட்டலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலுமே அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் நாங்கள் இந்த கஸ்டமர் போர்ட்டலை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ டேரிஃப் வருது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தொடங்கி எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் ஸ்லாப் அனுப்பலாம், ஸோ அது வரைக்கும் நம்ம அதில் கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்ஸை பிளான் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் நிர்யாத் கேந்திரா போர்ட்டல் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.